वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. சாட்சாத் பகவானே பகவத்கீதையில் நாஹம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சேஜ்ஜயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவா ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌக்கிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னா என்னன்னு புரியலே. அப்படின்னா இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போது அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பலவிடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன். பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறியவித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவன் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கியம் சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கி எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க. பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। अहंकारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः மாமாத்மபரதேஹேஷு பிரத்விஷந்தோப்யசூயகாஹ. இப்பொழுது டாக்டர் திரு பூவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ரிதாः மாமாத்மபரதேஹேஷு பிரத்விஷந்தः அப்யசூயகாः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த அகங்காரம், தர்ப்பம், தம்பம், காமம், குரோதம் இதெல்லாம் ஆசுரி சம்பத் என்பதைத்தான் பரமாத்மா நான்னா நிரூபணம் பண்ணி காமிச்சுட்டுருக்கான். இதில் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம எல்லாம் நினச்சிக்க வேண்டாம். நம்ம லைஃப் டைமில் டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்முடைய ஆட்டிடியூட்ஸில் எல்லாத்துலேயும் நாம் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் அகங்காரம் இருக்கும், தர்ப்பம் இருக்கும், காமம் இருக்கும், குரோதம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு சாப்பாட்டில் நமக்கு காமம் குரோதம் இருக்கும். நம்ம பண்ணுற சின்ன சின்ன காரியங்களில் நமக்கு தர்ப்பம் இருக்கும், தம்மம் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா ஒருத்தரால் இன்னொருத்தரால் அந்த ஒர்க்கை சரியாக பண்ண முடியல, நமக்கு ஓரளவுக்கு சூக்ஷம் தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த ஒர்க்கில் நம்ம ஒரு கெத்து காமிப்போம். ஒன்றுமே வேணாம் சார், சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. நான் அப்சர்வ் பண்ண வரல சொல்கிறேன். அதாவது நாம் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இல்லை வேறு ஒரு இடத்துலேருந்தோ, ஏர்போர்ட்லேருந்தோ, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ நம்ம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு நாம் ஒரு ஃபோன் பண்ணுறோம். இப்போல்லாம் மேப்லாம் வேறு வந்துடுத்து, மேப் வேறு போடுறோம். அந்த ஆட்டோக்காரர்கிட்ட வழி சொல்லி நாம் ஏறி உட்காந்துக்கணும்.
ஆட்டோவோ டாக்ஸியோ. அப்போ அங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஈஸியாக வழி சொல்லுவார். சார் ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை சார், தாம்பரத்துலேருந்து மாம்பழம் வரதுலாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை, ஈஸியாக வந்துடலாம், நீங்கள் 25 மினிட்ஸில் வந்துடலாம், நீங்கள் நேராக அப்படியே மவுண்ட் ரோட்டில் நீங்கள் அந்த ரோட்லேயே வந்து அண்ணா சாலையில் நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கதிபரா பிரிட்ஜ் வந்து அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுங்க, லெஃப்ட் எடுத்து காசி தேட்டர் வந்துருங்க அப்படின்னு டக்கு டக்குன்னு அவர் சொல்லுவார். நமக்கு தலைய முடியாது வாழ முடியாது. நம்ம பார்க்குற பிரிட்ஜெல்லாம் இந்த பிரிட்ஜு தானா அந்த பிரிட்ஜு தானா இந்த பிரிட்ஜு தானா அந்த பிரிட்ஜ் தான் ஒவ்வொரு பிரிட்ஜாக நம்ம யோசிச்சுனே போவோம். ஏன்னா நமக்கு வி ஆர் நாட் ஃபெமிலியர் வித் தட் பிளேஸ், வி ஆர் நாட் ஃபெமிலியர் வித் தட் ரூட் மேப். அப்போ அந்த வழி சொல்கிறவர் இருக்காரே, அல்லது அந்த வழி நமக்கு நீங்கள் அங்கேயே இருங்க நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு தான் வருவார். வந்து என்ன பண்ணுவார், ஒரு சந்து புந்து இங்கே இண்டு இடுக்கு எங்கேயோ பூந்து பூந்து போவார். எதுக்காக, அவருக்கு அவர் ஊர் தெரியுமா, அசால்ட்டாக நம்மளை அந்த ஊர் உள்ள அழைச்சும் போவார். இது கூட உனக்கு தெரியாதா, பார் நான் எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய கில்லி பார், இது உள்ள சந்து பொந்து எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் அத்துப்படி மனப்பாடம் அப்படின்னு காமிப்பார். அது ஒரு தர்ப்பம், அது ஒரு தம்பம். ஆமாம், அந்த ஊர்லேயே நீ உட்காந்து சுற்றிட்டு இருக்க, தெரு தெருவாக சுற்றிட்டு இருக்க, எங்கள் ஊருக்கு வந்தால் நான் கில்லி, ஹைதராபாத்தில் வந்தால் நான் வழி காமிப்பேன், திருப்பதியில் வந்தால் நான் வழி காமிப்பேன், அமெரிக்கா வந்தால் நான் வழி காமிப்பேன். ஏன்னா எனக்கு வழக்கம் சார், நான் அதில் போயிட்டுருக்கேன், நித்தியம் போயிட்டுருக்கேன், அப்படி போயிட்டுருக்கேன், அப்படி போயிட்டுருக்கேன். டெய்லி ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு 10 தடவை காரில் போகிறேன், பைக்கில் போகிறேன், ஸ்கூட்டரில் போகிறேன், எனக்கு வழி தெரிகிறது. அந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே நம்ம நம்முடைய அகங்காரத்தை காமிப்போம். உனக்கு இது கூட தெரியாதா, நான் தான் உனக்கு வழி சொன்னேன்ல, லெஃப்ட்டில் போனால் கரெக்டாக வரும், ரைட்டில் போனால் கரெக்டாக வரும், இது கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையாண்ணா, அவரை நம்ம ஊருக்கு வர வச்சா எப்படி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்டிடியூட்ஸில் நம்ம அகங்காரத்தை காண்பிக்கிறோம். நேற்றைய உபன்யாசத்தினுடைய முடிவில் இந்திரத்யும்னன்றதான அரசனை பற்றி ஒரு சின்ன கொட்டேஷன் கொடுத்தேன். ரொம்ப அழகான விஷயம். பாண்டிய ராஜா, பாண்டிய தேசத்து ராஜா, இந்திரத்யும்னன்னு பேர் அந்த பாண்டியனுக்கு, இந்திரத்யும்னன்னு பேர் அவனுக்கு. அவன் ரொம்ப விசேஷமாக நல்ல பக்தன். அவன் பகவத் ஆராதனங்கள்லாம் தினந்தோறும் பண்ணுவான். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இருந்தால் கூட அவள் பெருமாள் திருவாராதனங்களை விடாமல் பண்ணினான். இப்போ தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறனாம ஆற்றுல படுத்துன்னு தூங்குறதுக்கு டைம் இருக்குது சார், எங்களுக்கு பெருமாள் அவர் திருவாராதனம் அவர் ஆத்திரி அவர் பெருமாள் திருவாராதனம் பண்ணுறது சாலை விடுங்க சார்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்திரத்யும்ன மகாராஜா அவன் என்ன பண்ணினான்னு சொன்னால், ஒரு நாள் ஆராதனம் பண்ணுறான். அதுவும் பகவானுக்கு ஆராதனம் பண்ணச்சே அவனை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுவான். முக்கியமான விஷயம் என்ன, சவ்வர்ணே ஸ்தாலிவரியே மணிகணகச்சிரே கோகுருதாக்தான் சுபக்வான் பக்ஷான் போஜ்யாம்ச்சலேக்கியான் பரமமரஹ விஸ்வோஷ்யமண்ணன் நிதாய நானா சாக்கே ரூபேதம் சததி மதிகிருத்தம் க்ஷீரபாணிய யுக்தம்னு பெருமாளுக்கு தங்க வட்டல்களில் வைரங்கள் வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட தங்க வட்டலில் உயர்ந்த காமதேனுவைப் போல நல்ல பசுமாட்டினுடைய பாலை கறந்து அதில் சமைக்கப்பட்ட க்ஷீராண்ணம் முதலான சித்திராண்ணங்கள் மற்றும் அன்னம் பாயசம் பக்ஷ்யம் முதலானவைகள் பக்ஷ்ய போஜ்யங்க வகைகள் காத்திய பேய சோஷ்யலேகிய வகைகள்னு பலவிதமான பக்ஷ்யங்களையும் போஜ்யங்களையும் சித்திராண்ணங்களையும் பகவானுக்கு நாம் நிவேதனம் செய்ய வேண்டும் திருவாராதன காலத்தில். ஐயா நீ சொல்கிறதெல்லாம் நடக்கிற விஷயமா? நாங்களாம் ஏதோ ஒரு குக்கரை வச்சோமா, 2 அதில் ஒரு ஆழாக்க சாதம் வச்சோமா, ஒரு பருப்பு வச்சுட்டு அதை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறதே பெரிய விஷயம். அப்புறம் ராத்திரி வேலை வந்தால் 2 சப்பாத்தி சாப்பிட்டு ராத்திரி படுத்து போனாங்க. நீ என்னடானா தங்க வட்டுலாம், தங்கத்தில் வைரம் வைடூரியம் கோமேதகம் மரதகம் எல்லாம் இழைச்சி இருக்கணுமா, அப்புறம் நல்ல உயர்ந்த பசுமாடா, அந்த பசுமாட்டுடைய பாலை கறக்கணும், சம்பா அரிசியில் அதுக்கு பெருமாளுக்கு க்ஷீராண்ணம் பண்ணணும். என்ன சுவாமி இது விளையாட்டாக இருக்குது, எங்களெல்லாம் கேட்குறீல, சும்மா உட்காந்து பகவத்கீதை சொல்லிட்டா சரியா போச்சா, நீர் பண்ணுவீராதெல்லாம் 9 திருவாரத்தில் பண்ணுவீரானா? நன்னா சாஸ்திரத்துக்கே தெரியும் நம்ம யாருக்கும் லாய்க்கு இல்லை, நாம் யாரும் கையில் ஆகாதவா, வெறும் வாய்ச்சொல்லில் வீரரடி தான். இப்போ வாட்ஸ்அப்பில் வீரரடி அந்த மாதிரி இருக்கும். நம்மளால் நிச்சயம் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால் சாஸ்திரம் சொல்லித்து நீ பகவதாராதனம் பண்ணும் பொழுது இதை மனசனால் நினச்சிக்கோ, மானசம் கல்பயாமி, மானசீகமாக இப்படி பெருமாளுக்கு திருவாராதனத்தில் சமர்ப்பிக்கிறதாக நினச்சிக்கோந்து. எப்படி இருக்குது இதான் மானசீக ஆராதனம் பேர். அதாவது நாம் வெளியில் பண்ணுற ஆராதனத்தை காட்டிலும் இந்த ஆராதனை ஒசத்தி. அப்படி நின்று பெருமாளை தியானித்து கையை கூப்பி சேவித்து மனசில் நினச்சிண்டு அந்த மாதிரி ஒரு நல்ல தங்க வட்டிலெல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுற மாதிரி மனசில் பாவிக்கணுமா. மனசு தானே சார், கற்பனைக்கு என்ன குறைச்சல். நான் தங்க கோவில் ஆழ்வாரே ரெடி பண்ணிக்கோங்க, தங்க நகைகள் நிறைய பெருமாளுக்கு சாத்தினே தான் நினச்சிக்கோங்க, தங்க வட்டல்கள் தங்க பாத்திரங்களை வச்சுட்டு மனசுனால தியானம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. இவனோ ராஜா, நம்ம தலைவருக்கு வருவோம், இந்திரத்யும்ன பாண்டியன், அவர் ராஜா. ராஜாவுக்கு என்ன குறைச்சல்? இப்போ இங்கே சொன்ன ஐட்டம் அத்தனையும் ஆய் யார் அங்கே கொண்டு வா அப்படின்னா கொண்டு வந்து வச்சுருவான். அத்தனை பேரும் அப்படியே நிற்கும். அத்தனை ஐட்டத்தோடு பெருமாள் பண்ணுவேன், இவன் ராஜா பண்ணுவான். பண்ண முடியுமா? முடியாதா?
ராஜாவுக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா? அதே மாதிரி தான் பண்ணுறான் அவன். ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கான், குறைவில்லாமல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அரசனை பார்க்கறதுக்கு அகஸ்திய முனிவர் வரார். மகரிஷி, காட்டில் தவம் புரிபவர், காய் கனி கழகைகளை புசிப்பவர். அவர் என்ன பண்ணுவார்? அவரும் தினந்தோறும் பகவத் ஆராதனம் செய்யக்கூடியவர், இவனும் பகவத் ஆராதனம் செய்யக்கூடியவன். இவன் அரசன், அவர் ஆண்டி. இவன் அரசன், இவன்கிட்டத்தான் ஏதோ யாச்சகத்திற்காக வந்திருக்கார் அவர், வச்சுக்கோங்க. அவர் ஆண்டி. காட்டில் இந்த மாதிரி ஒரு ஆராதனை எப்படி பண்ண முடியும்? கொட்டாங்குச்சி வச்சுருப்பார், மரப்பாத்திரங்கள் மரவட்டில்கள் வச்சுருப்பார் இல்லையா? மரப்பாத்திரங்கள் மரவட்டில்கள் வைத்து கொண்டிருப்பார். அடுத்தது காட்டில் கிடைக்கிற காய்கனி கிழங்குகளை தான் பெருமாளுக்கு கண்டருள பண்ணுவார், நிவேதனம் பண்ணுவார். இப்போ அவர் வரார். அங்கே இருக்கிற காவல்காரன் அரசன் இடத்துல, அரசன் பூஜா ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். பெரிய தங்க மண்டபம், உள்ள பெருமாள் விக்கிரகங்கள், சாலக்கிராமங்கள். அந்த பெருமாளுக்கு நிறைய திருவாபரணங்கள், விதவிதமான புஷ்பங்கள், மாலைகள், அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கு. நல்லா தூபம் கமழன்னு 4 பக்கமும் நல்ல சுகந்தமான பரிமளமான தூபங்கள் ஏற்றி வச்சிருக்கு பெருமாளுக்கு. ஆனந்தமாக இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டு சன்னிவேஷன் சொல்கிறோமே, எதில் பார்த்தா பல 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 பலன்னு பாத்திரங்களை தேய்ச்சி வச்சுருக்கா, தங்க வட்டில்கள் தேய்ச்சி வச்சுருக்கா, தங்க தாம்பாளம், தங்க குடம், தங்க தெருக்காவேரி, தங்க உதிரணி, எல்லாம் தூபம் தீபம் எல்லாம் தங்கம் மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு மினுக்கிறது. பெரிய கூடக்கூடியாக பழங்கள், கூடக்கூடியாக புஷ்பங்கள், ஷட்ரசோபேதமான பக்ஷபோஜ்ய வகைகள். அந்த கூட முழுக்க நன்னா பெரிய அன்னக்கூட்ட உற்சவம் பண்ணுற மாதிரி. ஒரு அரண்மனையில் எப்பொழுது நித்தியப்படி 100 பேர் 200 பேர் சாப்பிடுவாள் இல்லையோ, அதுக்கேற்ற மாதிரி பக்ஷபோஜ்யங்கள்லாம் இருக்குது. ராஜா அப்படி திருவாராதனை பண்ணிட்டு இருக்கான். மகரிஷி வந்திருக்கார், அகஸ்தியர் வந்திருக்காருன்னு சொல்கிறா. உடனே என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அந்த ஆராதனத்தை அப்படியே நிறுத்திடணும். அப்படியே நிறுத்தி நேராக ஓடி போய் மகரிஷியை விழுந்து சேவித்து வணங்கி அவரை வரவேற்று, சுவாமி நீர் வரணும், சந்தோஷம், உம்முடைய வரவுன்றது எனக்கு ரொம்ப விசேஷமானது, எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கறது அப்படின்னு பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டான்? ஒரு கர்வம் தலை தூக்கித்து. எப்படியெல்லாம் நாம் இந்த பூஜை பண்ணுறோம், நாம் இப்படி ஒரு பூஜை பண்ணுறோமே, இதை இவரால் பண்ண முடியுமா? இவர் நித்தியம் கொட்டாங்குச்சியும் மரப்பாத்திரமை வச்சுட்டு தானே பண்ணிட்டு இருக்கார். நாம் இப்படி பண்ணக்கூடியதான பூஜையை இவருக்கு பண்ணுறதுக்கு சக்தி சாமர்த்தியம் உண்டா? தாம் பண்ணுற பூஜையை இந்த வெள்ளி வட்டில், தங்க வட்டில், தங்க பாத்திரங்கள் இது வைத்து கொண்டு தான் செய்வரை அந்த மகரிஷி பார்க்கட்டும், அவருடைய ஆச்சரியப்படட்டும் அப்படின்னு கர்வத்தோட அவர் வந்திருக்கிறத கவனித்தும் கவனியாததை போல இவன் ஆராதனம் பூஜை பண்ணினான். அவர் வந்திருக்கிறத பார்த்தும் பார்க்காததுனால தம்பம் தர்ப்பம். தம்பம் எது? தான் செய்கிற காரியத்தை மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கு டாம்பீகம். தர்ப்பம் எது? பெரியோர்கள் வந்திருக்கும் பொழுது அந்த பெரியோர்களை மதிக்காமல், அவர்களை துளிய லட்சியம் பண்ணாமல் பாராமுகமாக இருப்பது. இப்படி ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக பண்ணான். காரணம் என்ன? ஆபிஜாத்திய மதம், தனமதம். பணம், பெரிய ராஜா சக்கரவர்த்தி தான் பண்ணுற மாதிரி யாரால் பண்ண முடியும்ன்றதான கர்வம். தான் பண்ணுற மாதிரி யாரால் பண்ண முடியும், யாருக்கு இந்த சக்தி இருக்குது, யாரால் இதை பண்ண முடியும் அப்படின்றதான கர்வம் வந்ததோ இல்லையோ. பார்த்தார் அகஸ்தியர், ஏண்டா நான் வந்திருக்கேன், வேணும்ட்டு என்னை கண்டுக்காம நீ பூஜை பண்ணுற லட்சணத்தை நான் பார்த்து வியப்பெய்த வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்கிறாய் அல்லவா? எப்பொழுது என்னை பார்த்து பாராமுகமாக யானையைப் போல மதாந்தனாக இருந்தாயோ, மதஹா கீழ்ஸ்லோகத்தில் சொன்னாரோ இல்லையோ, மதாந்தனாக யானையைப் போல என்னை பாராமுகமாக மதாந்தனாக இருந்தாயோ, அந்த காரணத்தினாலே நீ யானையாக பிறக்க கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்ட. அதனால்தான் அந்த அரசன் யானையாக பிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் தான் கஜேந்திரன் பின்னாளில் என்று கஜேந்திரனுடைய சரித்திரம் மேற்கொண்டு போகிறது. இதில் பல வெர்ஷன்ஸ் இருக்குது. இதில் இது ஒரு வெர்ஷன், பல வெர்ஷன்ஸ் இருக்குது. இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுட்டோம்? அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதஞ்ச சம்ஷிதாக. ஐயோ, இதில் இருந்ததுன்னா மாட்டின்றோன்னா நம்மளால் மீண்டும் வெளில வர முடியாது. நம்மளை போட்டு நசுக்கி போடும், அப்படியே நம்மளை இழுத்துரும், தூக்கி சுழல தள்ளிடும், வெளிவர முடியாது, மீளவே முடியாது. அகங்காரம், பலம், தர்ப்பம்,
காமம் குரோதஞ்ச சம்சிதாக மாமாத்ம பரதேகேஷு பிரத்விஷந்தா அபியசூயகாக. யாருடைய துணை இல்லாமல் நானே எல்லாவற்றையும் செய்கிறேன் என்னும் ஒரு அகங்காரம் அங்கே தலையெடுக்கும். எவருடைய துணையும் இல்லாமல் இந்த காரியத்தை செய்யும் வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது என்று அகங்காரம். எதையும் பூர்த்தி செய்வதற்கு என்னுடைய பலம் போதுமானது. எதையும் பூர்த்தி செய்வேன், எப்படியும் பூர்த்தி செய்வேன் என்று யாவற்றையும் பூர்த்தி செய்வதற்கு என்னுடைய பலம் போதுமானது என்ற எண்ணம். எனக்கு நிகர் யாரும் இல்லை. வரும், சின்ன சின்ன விஷயத்தில் வரும். ஒரு பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டோன்னா நம்ம கிளாஸில் மற்றவர்கள் மார்க் வாங்கலாம், நாம் மட்டும் முதல்ல மார்க் வாங்கிட்டோன்னா அந்த இடத்துல அகங்காரம் வரும். மற்றவர்களுக்கு சமையல் செய்ய தெரியல, நாம் அந்த சமையலை ஒழுங்காக செஞ்சுட்டோன்னா நமக்கு அந்த அகங்காரம் வரும். அலுவலகத்தில் மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தை நாம் செய்து முடித்து விட்டோமே நமக்கு அகங்காரம் அந்த இடத்துல வரும். ஒரு வண்டியில் ஒருத்தர் ஸ்லோவாக போயிட்டு இருக்கச்சு அவனை ஓவர்டேக் பண்ணி நாம் முன்னாடி சீக்கிரம் டெஸ்டினேஷனை ஈஸியாக ரீச் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த இடத்துல அகங்காரம் வரும். எல்லாத்துலேயும் அந்த அகங்காரம் இருக்குது. நான் விரும்பிய மாத்திரத்தில் நான் ஏதாவது ஆசைப்பட்டேன்னா எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம். இந்த காமம் என்னது? ஒரு ஆசை. எதிர ஆசை? எதுலேயோ ஆசை. அந்த ஆசை நிறைவேறலை, இருக்கோ ஆசைப்படுறேன், அந்த ஆசை நிறைவேறலை. அப்படியானால் முதல்ல என்ன தெரியுமா ஆகும்? எப்பாடுபட்டாவது எப்படியாவது தான் அடைந்த ஆசையை, தனக்கு ஏற்பட்ட ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், அடைந்தே தீர வேண்டும் என்னும் ஒரு எண்ணம் உண்டாகும். அது நியாயமான வழியா அந்நியாயமான வழியா, இதனால் நமக்கு வரக்கூடிய பின்னாளில் வர பாதகங்கள் என்ன, என்ன தீமைகள் விளைய போகின்றன, இதெல்லாம் எதை பற்றி எனக்கு கவலை கிடையவே கிடையாது. நான் விரும்பினா அதை அடைஞ்சே தீருவேன். ஒருவேளை அது எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. குரோதம். சங்கீத உபாத்தியாயர் கதை ஞாபகம் இருக்கோ இல்லையோ? ராஜகுமாரியை ஆசைப்பட்ட ராஜகுரு. அப்ப நான் விரும்பிய மாத்திரத்தினால எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதான ஒரு மனோபாவம் இருக்கே, அதை ஒழிக்கணும். எனக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணால்னா அவளை நான் கொன்று விடுவேன், அவ்வளவுதான், போட்டுடுவேன், கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு பாரு என்ன சொல்றா? திருமணம் கடந்த உறவு அப்படின்றா, அப்புறம் பொருந்தாத காதல் அப்படின்னு சொல்றா. வார்த்தைகளையே நம்ம நிறைய மாற்றிட்டோம்ல. ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அதுக்கு என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம்? நம்ம கள்ளக்காதல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணினோம். இப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது இல்லை. திருமணம் கடந்த உறவு அப்படின்னு யூஸ் பண்ணுறா. அது எது வேணா இருக்கட்டும், எந்த வேர்டு வேணா இருக்கட்டும், கான்செப்ட் ஒன்று தானே. தன்னுடைய காதலுக்கு இடையூறாக இருந்தத காரணத்தினால குழந்தைகளை கொன்று விடுகிறார்கள். சின்ன குழந்தை, அந்த குழந்தையை கொல்றா. அல்பமான சுகம், காம சுகம், சிற்றின்பம் எவ்வளவு நாளைக்கு, எந்த எவ்வளவுன்றது எவ்வளவு நாளைக்கு அந்த சுகத்தை கொடுக்கும்? எவ்வளவு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இருக்கும்? ஏற்கனவே கிரமமாக கல்யாணம் பண்ணிட்டதை விட்டுட்டு பொருந்தாத இடத்துல புத்தி போச்சுன்னு சொன்னால் அந்த காதல் அது இன்னும் குரோதத்தை உண்டு பண்ணி இன்னும் பலவிதமான பயங்கரமான காரியத்தை செய்ய வைக்குமே. பெற்ற குழந்தைகளை பெற்றோர்கள் கொள்ளுவது, காதல் வயப்பட்டு காமவயப்பட்டு, அல்லது பெற்றோர்களை பிள்ளைகள் கொள்வது, தங்கள் காதலுக்கு இடையூறாக இருந்தார்கள், காதலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, தங்கள் திருமணத்திற்கு பெற்றோர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்னும் காரணத்தினாலே பிள்ளைகள் அவர்களை கொன்று விடுகிறார்கள். அல்லது மது குடிப்பதற்கு தன் தாய் பணம் கொடுக்கவில்லை என்னும் காரணத்தினால தாயின் தலையில் கல்லை போட்டு கொன்ற மகன் பார்க்கிறோமே. நம்ம கணவன் குடித்து விட்டு கலாட்டா செய்யும் காரணத்தினாலே மனைவி அவனை கொன்று விட்டாள் அப்படின்னு பார்க்கிறோமே. நம்ம பகவத்கீதைன்றது கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேலே நம்ம தேசத்தில் நடையாடுகிறது. ஆனால் எல்லாருக்கும் அதனுடைய கான்செப்ட் புரியுறதா? இல்லை எல்லாரும் அதனுடைய வழி நடக்கிறதுக்கு தயாராக தான் இருக்குமா? ஏன்னா அதனால தான் பெருமாளை இதில் ஆசுர சுபாவம் தெய்வீ சுபாவம்னு ரெண்டுத்தையும் சொன்னதுடைய நோக்கமே என்ன அப்படி கேட்டால், ஆசுர சுபாவம் தான் டாமினேஷன்.
தெய்வீ சுபாவம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே வருது. கர்மயோகமே தேஞ்சு போச்சுன்னா அந்த தெய்வீ சுபாவம்ன்றது தேயாமல் இருக்குமா நமக்கு? நான் விரும்பிய மாத்திரத்தினால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதான மனோபாவம், எனக்கு எவர்கள் இடைஞ்சல் செய்கிறார்களோ அவர்களை கொன்று விடுவேன் என்பதான ஒரு கோபம், அந்த எண்ணம் அது பிரதானமாகி அந்தர்யாமியான பரமாத்மாவிடத்தில் அவளுக்கு அசூயை அதிகமாகிறது. தன்னுடைய தேகத்திலையும் பரமாத்மான அந்தர்யாமியா இருக்கா, மற்றவர்களுடைய தேகத்திலையும் பரமாத்மான அந்தர்யாமியா இருக்கா, மற்றவர்கள் தேகங்களிலும் அந்த பகவானே அந்தர்யாமியாக இருக்கிறான் என்பதை இவர்கள் ஏற்க மாட்டார்கள். நீ சொன்ன சொல்லிலும் உடன் அப்படின்னா எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் ஹரி, எங்கே ஹரி எங்கே ஹரின்னு இரண்யகசிபு கேட்டதற்கு எங்கு முழல் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியல் தோன்புடைப்பாங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா, அப்படி இருப்பானா இப்படி இருப்பானா, இது உள்ள இருக்கானா அது உள்ள இருக்கானா, அது உள்ள பார்க்கலாமா இது உள்ள பார்க்கலாமா, இப்படி பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமா, இங்கே பார்க்கலாமா அங்கே பார்க்கலாமானா எங்கு முழல் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியல் தூண்புடைப்ப. எங்கேயும் இருப்பான் சுவாமி, சாணிலும் உழல். உனக்குள்ளேயும் இருக்கான் எனக்குள்ளேயும் இருக்கான்னா அந்த அந்தர்யாமித்துவத்தை பொறுத்து கொள்ளலை. இவனுடைய சர்வ வியாபித்துவத்தை ஒப்புக்கொள்ளார் இளைஞன் பட்ட பாட்டை படாதீர்கள் என்று நம்பிள்ளை காண்பித்தார் ஈட்டில். பகவானுடைய சர்வ வியாபித்துவம் அசுரசுவாவுடையவர்கள் அவனுடைய அந்தர்யாமித்துவத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அட எனக்குள்ள பகவான்லாம் யாரும் கிடையாது, எனக்கு நான் தான் சுவாமி, எனக்கு யாரும் கிடையாது, நானே இருக்கேன், தொம்மேனா அகம்மேனு இருக்கக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போ. மற்றவர்கள் ஹிருதயத்தில் பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கிறான் என்பதையும் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது எவ்வளோ மோசம். அது எவ்வளோ மகா, அதாவது பக்தர்களை துன்புறுத்துவார்கள், பக்தி உடையவர்களை துன்புறுத்துவார்கள், பக்தியின் வழி நடப்பவர்களை துன்புறுத்துவார்கள், சாஸ்திரத்தின் வழி பகவானை நம்பி அவனை உபாசிப்பவர்களை துன்புறுத்துவார்கள். வேணன்னு ஒரு மகாபாபி இருந்தான், என்னையே உபாசனை பண்ணுங்கன்னா. பவுண்டரக வாசுதேவன் ஒரு மகாபாபி இருந்தான், அவன் நான் தான் பரமாத்மான்னு இந்திரன் 2.0 கருடனில் ஏறி உட்காந்து வந்தான். அல்ல மாமாத்ம பரதேகேஷு தன்னுடைய அவருடைய ஆத்மாவில் அவருடைய தேகத்தில் இருக்கக்கூடியதுலையும் ஆத்மா பரதேகேஷு ஆத்மா பரதேகேஷு தங்கள் தேகத்திலையும் மற்றவர்களுடைய தேகங்களிலும் இருக்கும் அந்தர்யாமியான இருக்கக்கூடிய என்னை அவர்கள் பொறுக்க மாட்டார்கள். எதுக்காக யாகம் பண்ணுற? எனக்காக யாகம் பண்ணுறேன். இந்த யாகத்தினுடைய பலன் யார்? எனக்கு தான். இந்த யாகம் எதுக்கு? எனக்கு தான். தனக்கு தானே திருமஞ்சனம் பண்ணிப்பான், தனக்கு தானே அலங்காரம் பண்ணிப்பான், தனக்கு தானே கற்பூர தீபம் சமர்ப்பிச்சுப்பான், தன்னையே தானே கொண்டாடிப்பான். பெருமாளுடைய ஒரு சிலாரூபம் இருந்ததுன்னா அந்த சிலாரூபத்து மேலே தான் ஏறி உட்காந்து தனக்கு எல்லாரும் அபிஷேகம் பண்ணுவோன்னுவான். நான் பார்க்குறோம், எல்லாம் லோகத்தில் இன்றைக்கி பார்க்க முடியாத எதுவுமே கிடையாது, எல்லாம் பார்க்குறோம். நம்ம இப்போ கூட சமீபத்தில் கூட வந்துட்டு ஒரு அழகான பள்ளி கொண்ட பெருமானுடைய அற்புதமான திவ்ய திருமேனி, அது மேலே ஒருத்தன் ஏறி உட்காந்துக்கிறான். அவனுக்கு எல்லாரும் அந்த பாலாபிஷேகம்லாம் பண்ணுறான். அது யார் என்ன அப்பேற்பட்டவர் யாருன்றதை பற்றி அது எனக்கு தெரியாது. ஆனால் அதை பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப வலிச்சுது. அது ஒரு மாதிரி இருக்குது. அந்த உட்காந்துட்டு இருக்கிற யாரோ ஒரு வியக்திக்கு இவன் எல்லாரும் பாலாபிஷேகம் பண்ணுறான். எது? பெருமாள் ஷிலாரூபத்து மேலே ஏறி உட்காந்துண்டு சைன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாள் திருமேனி மேலே இதான் ஏறி உட்காந்து அந்த ஏறி உட்காந்துருக்கிறவருக்கு இவன் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறான். எப்படி இருக்கு மனசு? சாத்விக யாகம் முதலானவற்றில் இருக்கக்கூடியவைகள் ஆசுர பிரவൃத்திகள்கிட்ட இருக்குமா? அதுக்கு நேர் விபரீதமாக தான் இருக்கும். யத்யஹங்காரமாஸ்ரித்ய யஜ்ஞ தான தபக்ரியாக குர்வன் தத்பலமாப்னோதி புனராவர்த்தனம் து தத் பிரமாண வாக்கியம் சொல்கிறது. மகாபாரதத்திலே இந்த வாக்கியம் இருக்குது. என்ன பகவத்கீதை என்ன மகாபாரதத்தில் இருக்கோ அதே மகாபாரதத்தில் இந்த வாக்கியம் இருக்குது. யத் அகங்காரமாஸ்ரித்ய அகங்காரத்தை அனுசரித்து, அதாவது அகங்கார பிரயுக்தமாகி அகங்காரத்தின் வழி நடந்து யத் அகங்காரமாஸ்ரித்ய யஜ்ஞ தான தபஹா கிரியாக யஜ்ஞம் தானம் தபஸ் முதலான கிரியைகள் என்ன செய்யப்படுகின்றனவோ குர்வன்னு அதை செய்பவர்கள் தத் பலமாப்னோதி அதனுடைய பலனை அடைகிறார்கள். நல்ல காரியம் பண்ணால் நல்லதுடைய பலன் கிடைக்கும், தப்பான காரியம் பண்ணால் அதனுடைய பலன் தான் கிடைக்கும். குர்வன் தத் பலமாப்னோதி புனராவர்த்தனம் து தத். அடுத்தது என்னது?
திருப்பி வர வேண்டியதுதான். என்ன, இந்த யாகாதிகள் சாஸ்வதமான பலனை கொடுக்கவே கொடுக்காது, அழியிற பலனை தான் கொடுக்கும். சர்வாத்மா இவனுக்கு நாசத்தை உண்டாகக்கூடிய பலன் தான் கொடுக்கும். இப்போ நான் நரகம் போகிறோம் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நரகம் போனால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய பாபம் கழியும். நன்னா புரிஞ்சுக்கோங்க, நரகம் போனோம்னா நம்முடைய பாபம் கழியும். ஏன்? நரகானுபவத்தினால நம்முடைய பாபம் போயிடும். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆசுர சுபாவத்தோட யாக யஜ்ஞாதிகள் பண்ணினோமே, ஆனால் அந்த யாக யஜ்ஞாதிகளுடைய பலன் என்ன? அது நரகத்தை அபிவிருத்தி பண்ணும், பாபத்தை அபிவிருத்தி பண்ணும். சரி, நரகானுபவம் பண்ணி பாபத்தினுடைய க்ஷயம் இல்லை, நரகானுபவத்தை அதை அபிவிருத்தி பண்ணுறது, பாபத்தினுடைய பலனை அபிவிருத்தி பண்ணுறது. எது அகங்காரமாசித்ய, சாத்விகமாக பண்ணு, சந்தோஷமாக பண்ணு, பகவதாராக நினச்சின்னு பண்ணு, பகவானை திருப்திப்படுத்துகிறோன்னு நினச்சின்னு பண்ணு. அதை விட்டுட்டு என்ன, அகங்காரமாசித்ய யஜ்ஞ தான தபஹா கிரியாக குர்வன் தத்பலமாப்னோதி, எவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பலன் தான் கிடைக்கப் போகிறது. தர்ப்பம், தர்ப்பம்னா அர்த்தம் கொழுப்பு, திமிரு. பூஜிக்க வேண்டியவர்களை பூஜிக்காமல் இருப்பது. இந்திரதிம்னன் என்ன பண்ணான்? பூஜிக்க வேண்டிய அகஸ்தியரை, வணங்க வேண்டிய அகஸ்தியரை வணங்காமல் இருந்தாலும் இல்லையோ, பூஜிக்க வேண்டியவரை பூஜிக்காமல் இருப்பது. தன்னை தவிர்த்து மற்றவர்களுக்கு செய்யும் பூஜனைகளை நிறுத்துவது, தன்னை பூஜிக்காதவர்களை தண்டிப்பது. இதெல்லாம் யாருடைய காரியம்? தர்ப்பம். அவர் என்ன சுவாமி, பெரிய சுவாமி, எனக்கு தெரியாதுண்ணே, அவர் இங்கே தான் சுவாமி சுற்றி இருந்தார், அவரெல்லாம் பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு வேணால் அவர் இன்றைக்கி பெரிய சுவாமி ஆகிட்டார். எல்லாம் வெறும் கிடையாது, சும்மா. இன்றைக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இந்த விமர்சனம்ன்றதான பேரில் வெட்டி பேச்சு பேசின்னு இருக்கிறவாள் அதே இடத்துல தான் நின்றுருப்பாள். நாம் வரும் பாதையில் நம்மை விமர்சிப்பவர்கள் அங்கேயே நின்று கொண்டு நம்மை விமர்சிப்பார்கள். அவர்களிடத்தில் நாம் சற்றே தயங்கி நின்று விட்டோமேனால் நம்மால் மேற்கொண்டு முன்னேற முடியாது. அந்த விமர்சிப்பவர்களை கடந்து நாம் சென்று கொண்டிருந்தோமேனால் நாம் முன்னேறி கொண்டிருப்போம். அவர்கள் அங்கேயே நின்று கொண்டு அடுத்து வருபவனை விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் அவளால் மேக்சிமம் பண்ண முடிஞ்ச காரியம். இதை தாண்டி அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை தவிர்த்து அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதான் சுவாரஸ்யம். சரியா? இதான் சுவாரஸ்யம். ஆகையால் தர்ப்பம் அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்தது காமம், குரோதம். குருத்தோஹன்யாத் குருநபி, ஹனுமானுடைய ஸ்டேட்மெண்ட்டாக பலமுறை பகவத்கீதையில் பார்த்துருக்கோம். ஒருவனுக்கு கோபம் தலைக்கேறியது என்றால் தன்னுடைய குருவை கூட கொல்வதற்கு அவன் தயங்கவே மாட்டான். காமத்தால் இஷ்டம் சித்திக்கிறது, கோபத்தால் தங்களுக்கு ஏற்பட்ட அனிஷ்டம் விலகுகிறது என்பது இவர்களுடைய திருடமான நம்பிக்கை. ஆகையால் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதஞ்ச சம்ஸ்ரிதாக மாமாத்ம பரதேஹேஷு பிரத்விஷந்தः அப்யனசூயகாः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அஹங்காரம் பலம் தர்ப்பம், அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் க்ரோதஞ்ச சம்ஸ்ரிதாः, காமம் க்ரோதஞ்ச சம்ஸ்ரிதாः மாமாத்ம பரதேஹேஷு, மாமாத்ம பரதேஹேஷு பிரத்விஷந்தோப்யசூயகாः, பிரத்விஷந்தோப்யசூயகாः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் க்ரோதஞ்ச சம்ஸ்ரிதாः மாமாத்ம பரதேஹேஷு பிரத்விஷந்தோப்யசூயகாः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா.
இந்த ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும். உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா சததா பேதமாயாதி, 100கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யசா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெயினாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண
गोपाल हरे मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विलोकित सूत्र चामरकर्ण विलोकित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक देवा नमस्ते विघ्न विनायक देवा नमस्ते जय 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 जानकी रमण जानकी रमण जय 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 विभीषण चरण विभीषण शरण जय विभीषण शरण विभीषण शरण जय सरोरुह चरण सरोरुग चरण जय सरोरुह चरण जय सरोरुग चरण जय दीन करुणा जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय बन्द कारुण्य जय भद्रकारुण्य जय बन्द कारुण्य जय भद्रकारुण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय जगत्पुण्य जय जगत्पुण्य जय जय पाप संग विदार पाप संग विदार पंक्ति मुख संहार पंक्तिमुख संगार पंक्ति मुख संहार पंक्तिमुख संगार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.